இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கல்யாணம். ஒருத்தருக்கு சுவாரஸ்யம், ஒருத்தருக்கு கொஞ்சம் பதட்டம். மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. உங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பயம் ஃபர்ஸ்ட் வருது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த பயம்லாம் இல்லை சார். எனக்கு என்ன பயம்னா என்ன ஒருத்தவன் எப்படி மேய்ப்பான். அம்மா தாயே என்ன காப்பாத்துமா, என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. அதை தாண்டி என்னன்னா, நான் ரொம்ப சின்ன கிராமத்துல ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில வளர்ந்தது. ஓ அப்படியா விஷயம். கால் மேல கால் போட்டிருக்கேன். இந்த டெலிகாஸ்ட் ஆகி எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ கால் வரும். இந்த காலம் என்னது, இந்த காலம் என்னது, என் கால் மேல நான் கால் போட்டுக்கிறேன். ஒர்க்காக தான் சென்னை வந்தது. வந்த பிறகுதான் சரி ஃப்ரீடம், உலகனா என்ன அப்படின்னு பார்க்குறேன். இன்னுமே எனக்கு ஒரு இடம் போயிட்டு வரதுக்கு ரூட்டு கூட தெரியாது. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. கேப் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் வீட்டில் பாடி கார்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் அப்படி இப்படி உள்ளே இருந்தனா இப்போதான் ப்ரீத் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அகெயின் நான் மறுபடியும் ஒரு ஃபேமிலிக்குள்ளார போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். நான் அந்த பொண்ணுக்கு கரெக்டானவன் இல்லை. இது என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்குடா. நான் இங்கே ரெண்ட்டுக்கு வந்து ஒர்க்கில் இருந்தாலுமே நான் தனியாக எடுத்து இருக்கேன். எனக்கு ரூம் ஷேர் பண்ணவே என்னால் முடியல. தனியாக இருக்கிறதுனால தான் நான் உயரத்திலேயே என் லைஃப்பை நான் ஒருத்தங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? சார் நான் அந்த பையனை நினச்சி தான் சார் பயப்படுறேன். ஏன்னா நான் என் வீட்டில் உள்ளவங்களாலே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கு. என்னடி சொல்கிற? பக்கத்தில் இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பயம் வருது உங்களுக்கு? ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்கிறாரா சாமி. என்னன்னா, நான் இன்னும் அந்த கல்யாணத்துக்கு என்ன மெச்சூர் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அந்த குடும்ப பாரங்களையோ அந்த ஆளை பார்த்தா ரொம்ப மெச்சூர்டா தானே தெரியுறீங்க. கரெக்டா கட்டுவிட்டா இல்ல, ஆனா நான் மனதளவுல நான் நினைக்கிறேன், நான் அந்த குடும்ப பாரங்களை ஏத்துக்கிற அளவுக்கு, ஒரு குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு அந்த இது, அந்த பண்பு, அந்த இது என்கிட்ட இல்லையோ இன்னும் இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 35. தம்பி, இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. இப்போ நீங்க என்னடா அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு கல்யாணம் பண்ணலாம்னா எப்போ பண்றதுன்னு இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தவங்களை கொண்டு கஷ்டப்படுத்திடக்கூடாது. நம்மளை நம்பி வரவங்களை கொண்டு திரும்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தள்ளிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டுறீங்க. வந்துட்டு இப்போ ஃபினான்ஷியலாக நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கேன். நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்னோட சேலரியெல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்டில் அனுப்பிடு. நான் அம்மா வீட்டுக்கு போகிறதுலேருந்து எனக்கு பிடிச்சதை வாங்குற வரைக்கும் நான் எங்கே வந்துட்டு அவங்க கிட்ட கேட்கணும். லைக் ஒரு ரிப்போர்ட்டிங் மேனேஜர் மனதில் இருக்கக்கூடிய பயம் என்ன? அதாவது என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆண் இருந்தால் நான் என்ன செய்வது? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. என்ன பயம்? என்னோட பயம் வந்து பார்த்தீங்கன்னா என் அக்காவை பார்த்து தான் ஆரம்பிச்சது. நிறைய ட்ராஜடி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில். அதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு பயம் பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்பா அம்மாங்களுக்கு பசங்க கிடையாது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, டூ மச் டு ஹேண்டில் சார். ஆஹா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு என்ன பேசிட்டே இருக்கோம், ஈஸியாக நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் கல்யாணம்னா அப்படி நான் பண்ண முடியாதே, கூட வாழ்ந்து தானே ஆகணும். சண்டை போட்டாலும் பிளாக் பண்ண முடியாதுங்கிறது அந்த ப்ராப்ளமா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நம்மளே வந்து நம்ம அலங்கரிச்சுக்கிறதுக்கு இப்போ நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு இல்லைங்க சார். ஸோ அதுக்காக நம்ம நிறைய பொருள் வாங்குறப்போ அதுக்கு நிறைய செலவுகள் வரும். அதுவே ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், சமைக்கணும். முடியல சார் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. எனக்கு சூசிங் அ பார்ட்னரே பயமா இருக்கு சார். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா பொய் சொல்றாங்க சார். ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. அப்ப கேளுடா, யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. கேளுடா, கூச்சமா கேளுடா. ஸோ அதை என்ன பண்றாங்கன்னா நார்மலைஸ் பண்றாங்க சார் குடிக்கிறத. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? என்ன மாதிரி ஏமாந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. என்ன மாதிரின்னா, எனக்கு பேக் டு பேக் பேரண்ட்ஸ் இல்லை, இறந்துட்டாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் சொல்றது யாராவது நம்புவாங்களா மாட்டாங்களா, அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்கு சார். இனிஷியலா ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டேக் ஓவர் பண்றதுக்கே பயமா இருக்கு சார். டு பி ஃப்ராங்க், எனக்கு குக் பண்ண தெரியாது சார். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர்.
நான் இப்போ ஃப்யூச்சரில் நான் போகும்போது கண்டிப்பாக குக் பண்ணி தான் ஆகணும். ஒரு மதர் இன் லாட்டையோ ஃபாதர் இன் லாட்டையோ அப்படி நம்ம எகெயின்ஸ்டாக இருக்க முடியாது. ஏன்னா லைஃப் லாங் அவங்க கூட தான் நம்ம ஸ்டே ஆக போகிறோம். ஸோ அங்கே அடாப்டபிலிட்டி இனிஷியலாக அது ஒன்று சார். சபா இப்பவே கண்ணை கட்டுது சார். எனக்கு என் லைஃப் டிசைனை பார்த்து பயம் சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் என்ன ஆசைப்பட்டாலும் இல்லை எனக்கு பிடிச்ச பர்சனாக இருந்தாலும் என் கையில் இருந்ததே கிடையாது. ரைட் ஃப்ரம் மை அப்பா சரி இப்போ ஒரு 27 இயர்ஸ் நான் ஒரு 1 இயர் பேக் வந்து சரி கடவுள் வந்து அந்த இதை ரீரைட் பண்ணியிருப்பாரு, நம்ம ஆசைப்படுறது கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. அத்தோக்கு ஆசைப்பட்டேன் சார். எப்போவுமே எங்கள் ஏரியாவில் அந்த அத்தோ ஷாப் 10 o'clock வரைக்கும் இருக்கும் நைட்டு. அன்னைக்கு நான் போறேன், கடை ஷாப்பு பார்த்தா கடை மூடப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க, கடையை தூக்கிட்டாங்க. அதிர்ஷ்ட கட்ட அப்படின்னு தோணுதோ. வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதுல இருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.